வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இதுல தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் தொடர்ந்து எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. குறிப்பா இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து எல்லாருமே கேள்வி முன்வைக்கிறாங்க. மோடி 27 முறைக்கும் மேலாக மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை மீறி மதம் சார்ந்த பிரச்சாரங்களை ஈடுபட்டு இருக்காரு. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஆனால் மற்ற கட்சி தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, தடை விதிக்கிறாங்க. ஆனால் மோடிக்கு ஏன் அனுப்புறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு புறம் இந்த வாக்கு எண்ணிக்கை விவரங்களை வெளியிடுறதுல தேர்தல் ஆணையம் ரொம்ப சுணக்கமா இருக்காங்க. 11 நாட்களுக்கு மேலாக இயல்பையும் மீறி, குறிப்பாக முன்னாடியெல்லாம் 4 நாட்கள் வர வேண்டிய விஷயங்கள் 11 நாட்கள் ஆகுது. ஆனா இன்னுமே எத்தனை வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க சதவீதம் மட்டும்தான் இருக்கே தவிர எண்ணிக்கையை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? டிஜிட்டல் இந்தியா நான் கேட்டதுக்கு தான் சொன்னாங்க. தமிழகத்திலுமே கேட்டேன் போயிட்டு. என்னங்க முன்னாடிலாம் நரேஷ் குப்தா இருந்தார், அப்புறம் சந்தீப் சக்சேனா இருந்தார், அதுக்கப்புறம் ராஜேஷ் லக்கானி இருந்தார். இவங்களாம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியே இருந்தவங்க. சத்யபிரதா சாவும் முன்னாடி தேர்தலில் கரெக்டாக தான் கொடுத்துருந்தார். இந்த வாட்டி என்னென்னா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் தான் கரெக்ஷன் போட்டாங்க. ஒரு வேல்யூவேஷன் ஓகே, எக்ஸாமில் தேர்விலேயே மாணவன் எழுதுனானா ஒரு வாட்டி ரீ எக்ஸாமினேஷன் ஓகே, 3 வாட்டி ரீ எக்ஸாமினேஷன் பண்ணுறது இப்போ தான். என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்களாம். என்கோரோ அது பேர் என்கோர் ஏதோ ஒன்று. அதில் எல்லாரும் அப்டேட் பண்ணுமா. அந்த சாஃப்ட்வேர் ஒரு ஒரு கிராஃப் மாதிரி சொல்லுமா, இவ்வளோ பர்சன்டேஜ்னா இவ்வளோ, இவ்வளோ பர்சன்டேஜ்னா இவ்வளோ, இவ்வளோ இவ்வளோன்னு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாங்கல, மூளை இல்லாதவனுக்கு தேவைப்படுற அந்த விஷயம் தான். அதை நான் பார்ப்பேன். கணக்கு என்ன வருதோ கால்குலேட்டர் எடுத்தோமா, பூத்துக்கு எவ்வளோ ஓட்டு எவ்வளோ ஆச்சு, எல்லா பூத்தில் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாங்கினீங்களா, சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கினீங்களா, அந்தந்த கலெக்டர் ஆர்ஓ கையெழுத்து போட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போட்டு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் சீல் வச்சிட்டாருன்னா நம்பர் தெரிஞ்சிருப்பாங்க. ஏதோ சாஃப்ட்வேர்ன்றாங்க, அதில் போடணுமா, அதுக்கப்புறமா அது அப்டேட் ஆகுமா, அதுக்கப்புறம் மறுநாள் வருமா, இவர் ஒரு லெட்ரு கொடுத்தாரா, சாஃப்ட்வேரில் இதுவும் ஒத்து போகலையா, அதனால் ஒத்து போகிறதுக்கு 24 மணி நேரம் பத்தலையா, அதுக்கப்புறம் இன்னொரு 24 மணி நேரம். தமிழகத்தில் இப்படி, வட இந்தியாவில் இன்னும் கேட்கவே வேணாம். அதுதான் இப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. சந்திராயனில் போய் நம்ம விக்ரம் லேண்டு ஒரு ரோவர் இறங்கி கரெக்டாக கணிச்சு, அந்த ஆழத்தை கணிச்சு, சென்டிமீட்டரை கணிச்சு, அடியை கணிச்சு அப்படியே சுற்றி வரும், புகைப்படம் எடுக்கும். இதெல்லாம் இந்தியாவோட வளர்ச்சி. ஆனால் ஓட்டு போயிட்டு வாங்கி நமக்குன்னா கண்ணெதிரில் போடும், லெட்டு எரியுது, விவிபேட்டில் போகுது. இந்த நம்பர் எப்போனா 3 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், 6 நாள். என்ன சந்திராயனுக்கு போட்டுச்சா ஓட்டு? எங்கே போட்டேன் நான்? இங்கே தானே போட்டேன், இந்திய திருநாட்டை தானே போட்டேன். ஏதோ 3க்கு போயிட்டு வரா மாதிரி என் ஓட்டுக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். மற்ற நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும். புலிசிங்கெல்லாம் ஓட்டு போடல, மனுஷங்க தான் 2 காலில் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கை எவ்வளோப்பா சொல்லுப்பான்னா, அதோ சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். எல்லாம் எலக்ட்ரல் பாண்டு மைண்டிலே இருக்கிறது. எது எடுத்தாலும் எலக்ட்ரல் பாண்டாக சொல்லக்கூடாது, கால தாமதம் ஆகணும், டைம் வாங்கணும், அந்த மாதிரி இருக்கிறேன். அதனால் இது ஒரு கேலி கூத்தா போச்சு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கேலி கூத்தாகி போச்சு. யாரோ ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். ஒரு செவுத்தில் 3 தேர்தல் ஆணையர் படமும் வச்சு ஐசியூவில் இருந்தாங்க, ஒருத்தர் கோமாவில் போயிட்டாரு, இறந்தே போய் விட்டதப்பா, காலமானார்கள் அப்படின்னு போட்டு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டான். ஒருத்தர் போஸ்டர் ஒட்டி மாலை போட்டு வச்சுருக்கான் தேர்தல் ஆணையர்களுக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தேர்தல் ஆணையர்னா, அது அவர் தான்ப்பா தேர்தல் ஆணையர். சேஷன் அந்த பேர் எடுத்தார், டிஎன் சேஷன். தமிழகத்தில் நரேஷ் குப்தா ஐயா அந்த பேர் எடுத்தாங்க. அப்படி எடுக்கணும் பேர் அதிகாரினா. இது மாதிரியா போகிறவங்கலாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு சொல்ல தானே வந்தீங்க, கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது தேர்தல் ஆணையத்தோட நன்னடத்தை. புதுசாக என்ன சொல்ல போறீங்க? காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு டெய்லி 16 கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்றாங்க. டெய்லி 16 கம்ப்ளைண்ட் வருதுன்னா அசிங்கமாக இல்லை? என்ன 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரே ஒரு வேலை தேர்தல் நடத்துறது. அப்புறம் நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, மற்றவங்களுக்குலாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்களா, இவருக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க ஜி அப்பாயின்ட் பண்ணவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க எப்படி நோட்டீஸ் கொடுப்பாங்க? தப்பாயிடம்ல. முதலாளிக்கு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுல்ல தொழிலாளி. அப்படிதான் பார்க்க தோணுது, சந்தேகம் வர தோணுது. இன்ஸ்டாகிராமில் அதான் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, வெளியூரில் வெள்ளைக்காரனுக்கு தெரியுது இது சமூகத்தை பிரிக்கிற வேலைன்னு, ஜெர்மனிக்காரனுக்கு தெரியுது, அமெரிக்காக்காரனுக்கு தெரியுது, ஐநாவில் இருக்கிறவனுக்கு தெரியுது. ஏன்டா முதலமைச்சர் ஏன்ப்பா தேர்தல் நேரத்தில் ஜெயிலில் பிடிச்சி போகிறீங்க? கெட்டவங்களும் நல்லவங்களும் தேர்தல் நேரத்தில் மக்களை செஞ்சுட்டு களத்தை காண்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஜெயிலுக்கு போனாலும் அந்த ஒரு இயல்பு இருக்குது. இது என்னப்பான்னு வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமே அதை நீக்குது. இது இல்லைங்க, இந்த பேச்சுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் எங்களோட இதில் நாங்கள் இதை எடுத்துக்கிறோன்னு பிரதமரோட பேச்சை எடுத்துக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குது? இல்லை கரெக்டாக பிளான் பிரகாரம் தானே போகுது. நமக்கு இதானே சொன்னார், ஓகே ஜியை ஒண்டி விட்டுருங்கப்பா, அவர் ஒண்டி பால் எடுத்துன்னு போவார், அவரை போய் யாரும் கட்டடிக்கக்கூடாது, அவர் கோல் அடிக்கும்போது கோல் கீப்பர் நிற்கக்கூடாது, ரெஃபரி விசில் வச்சுக்கோ, கிட்ட பால் இருக்கும்போது ஊதக்கூடாது, மற்ற பிளேயர்லாம் இருக்கிற அவங்ககிட்ட இருக்கும்போது ஊது, ரெட் கார்டு கொடு, எல்லோ கார்டு கொடு, என்ன வேணால் பண்ணு, ஆனால் கிட்ட பந்து இருக்கும்போது கூட போகக்கூடாது.
அது மாதிரி அம்பையரை கரெக்ட் பண்ணிட்டாங்க, ரெஃப்ரியை கரெக்ட் பண்ணிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும் இல்ல மக்கள் அப்ப அவநம்பிக்கை வந்துரும் இல்லையா மக்களுக்கு? வரும்ல. அதனால தானே இப்போ இந்த மாற்றம்லாம் வருது. 400ன்ற பேச்சு இப்போ வரல. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. மக்கள் புத்திசாலிங்க. இந்திரா காந்தி ரொம்ப பாப்புலரு. பெண் மங்கை, வீர திருமங்கை, வீராங்கனை தோக்கடிச்சாங்கல்ல. நான் சாப்பிட்ற சாப்பாடு என் உழைப்பு, என் வேர்வை, என் படிப்பு என்பது என் உரிமை, என் கலாச்சாரம் என்பது என்னோட அடையாளம். இதெல்லாம் அவங்களுக்கு ஊறி போயிருக்குது. அதில் போயிட்டு விளையாட நினைக்கிறது, சிண்டு முடிக்கிறது, சித்து விளையாட்டு பண்ணுறது, அதெல்லாம் ஜனங்க பார்ப்பாங்க இல்லையா? அதுவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ அவங்களுக்கு அந்த பயம் வந்து விட்டது. பாதி இடத்துல தென்னிந்தியாவில் ஜெயிச்சிருவோம். ஏன் முழுசாக சொல்ல வேண்டியதானே? நீங்கள் தான் 400 சீட்டு ஜெயிக்கிறவங்களாச்சே. 400 என்பது என்ன? 80% கிட்டத்தட்ட 78-80% மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் தானே. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துடுவார். நீங்கள் வரவே மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. 3வது முறையே ஹேட்ரிக் மோடி. இப்போ சொல்லுங்கள் ஹேட்ரிக் மோடின்னு. இல்ல அது எதிர்க்கட்சிகள் கேட்டாங்கன்னா இது வந்து இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை இல்ல, அவங்க தோத்துருவோன்ற பயத்துல வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வச்சிட்டு இருக்காங்க. சரி, இவங்க தேர்தலில் நிற்கிறாங்க, இவங்க ஜெயிச்சு எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகி சம்பாதிக்கணும். பண்ணவங்க தான் காங்கிரஸ் கட்சி. ஒன்றும் ரொம்ப அப்படியே யோகித புனிதர்கள்லாம் இல்லை. இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்து விட்டாந்ததே காங்கிரஸ் தான். அதுக்கு முன்னாடி வேல்யூ ஆடட் டேக்ஸ் வச்சுருந்தாங்க. ஆதார்ன்ற ஒரு நம்பரை கொண்டாந்து திணிச்சது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட லட்சணம் யோகித பிடிக்கலன்னு தான் ஏன் தூக்கி வீசிட்டாங்க மக்கள். சரி, சந்திரசூடுக்கு என்ன தேர்தல் நிற்க போகிறாரா? அவர் தானே கேட்டார் எலக்ட்ரல் பாண்டு காசு எங்கே போச்சு, யார் யார்கிட்ட வாங்கினீங்க, மொத்தமாக எல்லாம் பூரா டாக்குமெண்ட் வரணும் கோர்ட்டுக்கு எத்தணும் கேட்டார்ல. அவர் நான் காங்கிரஸ் கட்சியா? பில்கிஸ் பானு கேஸில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அசிங்கமாக இருக்குன்னாங்க. எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த கேஸில் குற்றவாளிகளை வந்து நீங்கள் விடுதலை பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி இது என்ன நாடா இது என்னன்னு கேட்டாங்க. அந்த நீதியரசரோ அல்ல அந்த அவங்க வந்து என்ன எதுனா அரசியல் கட்சியை சார்ந்தவங்களா? மனிதாபிமானம் இருக்குங்க இந்த மண்ணில் இன்னும். எல்லாரையும் வந்து நீங்கள் கட்சி பெயிண்ட் அடிச்சுட்டு போக முடியாது. பிரகாஷ்ராஜ் கேட்குறாரு. பிரகாஷ்ராஜுக்கு இப்போ சீட்டு கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் கட்சியில்? ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸில் லோக்சபா சீட்டு ஒன்று கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அது வேணாங்க. கேள்வி கேட்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், சொன்னது எதுவுமே செய்யாமல் எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. போகிற இடம்லாம் தொப்பி எடுத்து போட்டுக்கிறாரு, புதுசாக கோட்டு போட்டுக்கிறாரு, ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாரு. பூரா ஏன் டேக்ஸ் பணம், நான் அதிகமாக வரி கட்டுறேன், என் வீட்டுக்கு ரைடு விட்டிங்கள, என் வீட்டிலேருந்து ஒன்றும் எடுக்கலன்னு சொல்லணும்ல, வெளியில் ஏங்க சொல்லலைன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி ஆளுங்க கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த துருவராத்தி இருக்காப்புல, மொத்தமாக செட்டெல்லாம் பேக் பண்ணின்னு வேறு ஊர்லேருந்து அங்கேருந்து வீடியோ போடுறாப்புல ஹிந்திலேயே. இங்கேருந்தால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, எதனா பண்ணுறீங்க, நைட் ஒரு நைட்டாக தூக்கிடுவீங்கன்ட்டுன்னு பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி வருவாங்க, அங்கங்கே முளைச்சி வருவாங்க. இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. காங்கிரஸ் கேட்கட்டும், கேட்காம போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. மற்றவங்க மக்கள் கேட்பாங்கல்ல, நடுநிலையாக இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, நீதிமன்றம் கேட்கும்ல, வழக்கறிஞர்கள் கேட்பாங்கல்ல, பத்திரிகையாளர்கள் கேட்பாங்கல்ல. எல்லாருமே விலைக்கு வாங்கிட முடியும் ஒரே நேரத்தில்? இல்லை எல்லாருமே மூளை செலவு செய்திட முடியுமா சாமி பேரை சொல்லி? பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து எதிரொலிக்குது, ஒவ்வொரு மாநிலமாக மாறுது. ஏன் சிவசேனா வந்து இன்னைக்கு பிளவுபட்டுது? மோடி தான் பாப்புலர், இவர் எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அப்படியே அமைதியாக இருந்துடலாம், இவர் இருக்கிற காலம் வரலும் இருக்கட்டும், நம்ம இப்படியே போயிட்டு அவங்க கூடவே பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதித்ய தாக்கரேவை நம்ம கொண்டு வரோம்னு நினைக்கலாம்ல. ஏன் நினைக்கல? ஏன்னா உத்தவ் தாக்கரே நினைக்கிறாப்புல மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும், மோடியை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாரு. அதனால தான் எதிர்த்து நிற்கிறாரு. பாராமதி வந்து அந்த இடத்துல நிறைய பேர் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றது ஒரு காலத்தில் பிரச்சனை. அப்போ அங்கே வந்து சுகர் எல்லாம் வந்து கரும்பு எல்லாம் வந்து மில்லு போட்டு அந்த கரும்பு ஆலைகளாக்கி 3 வேளை சாப்பாடு ஆகி வருவாய் ஜாஸ்தியாகி ஒரு 50 வருஷ பரிமாண வளர்ச்சி. இன்னைக்கு அங்கே போனீங்கன்னா குறைந்தபட்சம் ரூரல் மகாராஷ்டிராவில் அவங்களோட அந்த வாழ்வாதார நிலை மாறி இருக்கு, மேம்பட்டு இருக்கிறது. இதே நிலைமை கிட்டத்தட்ட ஒரிசாலையுமே பார்த்தீங்கன்னா பாண்டியன் அவரு அதிகாரியாக இருந்து நவீன் பட்நாயக் வந்து ஒரு சில இடத்துல சொல்கிறாரு, இந்த இடத்துலலாம் வந்து நிலம் பட்டு போயிருக்குது, விவசாய நிலம் இல்லை, அதெல்லாம் வந்து இரிகேஷனை பண்ணணும்னா 3 மடங்கு அதோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. விவசாய மகசூல் வந்து 3 மடங்கு அதிகரிக்குது. அதுவும் நிறைய இடம் வந்து நக்சலால் பாதிக்கப்பட்ட இடம். அதே மாதிரி ஒரிசாக்கு எப்படி ஒரு கதை இருக்கிறதோ அதே போல் ஒரு கதை வந்து மகாராஷ்டிரத்துக்கும் கடந்த காலத்தில் இருந்தது. அந்த நிலையை மாற்றினது சரத்பவார். அதனால தான் சுப்ரியா சூலே வந்து எங்கள் அப்பா என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு இந்த இடத்துக்கு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்காக பண்ணோம், ஆனால் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, எங்கள் குடும்பத்தை கலைச்சிட்டாங்க, எங்களை பிரிச்சுட்டாங்க, உங்களுக்கு எங்கள் அப்பா பண்ணார், இங்கே இப்போ எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எதனா பண்ணுங்கன்னு ஓட்டு பர்சனலாக போய் கேட்குறாங்க. பாராமதி வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ராங் ரீசன் அவங்களுக்கு. அதனால் அந்த ஏரியா அதை சுற்றி வந்து போன முறையுமே வந்து அந்த குடும்ப சண்டையில் குளிர் காய்கிறது பாஜக தானே. ஆமாம். இப்போ ஒரு சித்தப்பா இருக்கிறாரு ஒரு குடும்பத்தில்,
இந்த சித்தப்பா கிட்ட எல்லாருமே போயிட்டு அப்பா சொல்லுங்கப்பா அதுப்பா இது பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு உங்கள் சித்தப்பாக்கு எதுவுமே தெரியாதுப்பா, உங்கள் அப்பா அதுப்பா இதுப்பா. அப்பா முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தம்பி என்ன இதுதானே ராமாயண கதை. ராமருக்கு பின்னாடி லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அது அப்படி தானே போச்சு. அண்ணன் வனவாசம் போனப்போ அங்கே செருப்பை வச்சுட்டு அதுதானே ஒரு கூட்டு குடும்பத்துக்கு அழகு. குடும்பம் குடும்பமாக பிரிக்கிறீங்களா இன்னைக்கு? அதிமுகவும் இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரே குடும்பம், ஒரு தாயின் 2 மகன்கள், இரட்டை குலை துப்பாக்கி அப்படின்றப்போ என்ன பண்ணாங்க, ரெட்டலையில் ஒரு இலையை பிச்சு ஓபிஎஸ் கிட்ட கொடுக்க போனாங்க. குடும்பத்தை பிரிக்கிற வேலை தானே. அதிமுக தொண்டை அதை தானே சொல்லிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. யார் பண்ணது? பிஜேபி இல்லாமல் அது நடந்திருக்காது. திமுகவுக்கு அவ்வளோலாம் கெப்பாசிட்டி கிடையாதுங்க. அதிமுக உடைக்கிற அளவுக்கு பிரிக்கிற அளவுக்குலாம் ஆட்சியே வந்து அன்றைக்கி கூப்பிட்டு ஸ்டாலின் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். அவரால் முடியுமா இல்லை முடியாததை மறைக்கிறதுக்கு அவர் டிப்ளமேட்டாக பண்ணாரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதிமுக பிரிஞ்சதுக்கு காரணம், உடஞ்சதுக்கு காரணம் ஐயா நரேந்திர மோடி, அம்மையார் சசிகலா தலையில் ஆசீர்வாதம் பண்ணார், ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு. அந்த ஆசீர்வாதம் தான் காரணம் அனைத்துக்கும். அது வந்து ஒரு முடிவு. ஆனால் அது இந்த அம்மா வந்துட்டு நமக்கும் ஓட்டு இல்லைன்னுது, இந்த சைடு இது ஜெயிச்சாலும் கொடுக்க மாட்டேங்குது, அந்த சைடு அவங்க கொடுத்தா இது பெரியார் அண்ணா கொடுத்த ஓட்டு கொடுக்க முடியாது போன்றாங்க, சனாதனன்றாங்க. இங்கே பார்த்தா எம்ஜிஆரை பற்றிலாம் நம்ம பெருமையாக தான் பேசுகிறோம், ஆனால் நம்மளை சேர்த்துக்க மாட்டுறாங்க. கரெக்டாக கருப்பு எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர்னு அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 40 சீட்டில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ரைட் ஓகே நோட் திஸ் பாயிண்ட் சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட சொல்லி பிரிச்சாச்சு. இப்போ வருது இல்லை, ஓபிஎஸ்ஏ நிற்கிறாரு பலாப்பழ சின்னத்தில் பிஜேபிக்கு ஆதரவா. தேனியில் தங்கத்தமிழ் செல்வனை எதிர்த்து அவரோட குருநாதரே வந்து நிற்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தேச வளர்ச்சி தான் முக்கியம். ஏன் ஆர்கே நகரில் நிற்கும் போது தேச வளர்ச்சி எங்கே போச்சு? அப்போ இந்த கடலோரத்தில் காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேச வளர்ச்சி வேணாமா? எங்களுக்கெல்லாம் டீப் சி ஃபிஷிங்கில் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசை இல்லையா? கட்டுமரத்துலேயே கஷ்டப்பட்டு இருக்கணுமா? ஐஸ் வாங்கி வச்சு விடிகாத்தில் 4 மணிக்கு போய் மீன் பிடிச்சி வந்து. ஏன் அன்றைக்கி தேச வளர்ச்சி தெரில? அப்புறம் எங்கள் அண்ணன் சரத்குமார் அவர்கள், பழைய மிஸ்டர் மெட்ராஸ், நல்லா அழகாக இருப்பார், சிந்தனை அறிவு எல்லாமே நல்லாயிருக்கும். அவருக்கும் தேச வளர்ச்சி திடீர்னு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஐயோ இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த தேச உணர்வு தேச வளர்ச்சி நமக்கு ஏன் இல்லைன்னும் போது நமக்கே நம்மளே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம உண்மையிலே தப்பு பண்ணுற போது அவங்க தான் கரெக்டாக இருக்கிறாங்க, தேச வளர்ச்சி, நம்மளாம் தேசத்துக்கு எதிரானவங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க வைக்கிறாங்க. நல்லா ஐயா எம்ஆர் ராதா இல்லை, எம்ஆர் ராதா தான் ஃபஸ்ட்டு கேள்வி எங்கள் அண்ணன் ராதா ரவி தான் கேட்பார், அப்பா என்னப்பா பண்ணிகிட்ருக்குற, தமிழ்ன்றவன் புத்தி கூர்மையாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு அவரை தான் கேட்பார். அதுக்கப்புறம் நம்மளாலாம் திட்டுவார், அது வேறு விஷயம். ஐயா அதுக்கு பதிலாக இப்போ அந்த வேலையை பிரகாஷ்ராஜ் பார்த்துட்டு இருக்காரு. நன்றி, நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.